சிலுவை சுமப்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எல்லாரையும் நோக்கி அவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் குறைந்து போய்விட்டது என்றே சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் பின்னே செல்ல விரும்புகிறவனுக்கு, அவரை பின்பற்ற விரும்புகிறவனுக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்க விரும்பின காரியம், அவரை அநேக பாடுகளின் வழியாகத்தான் இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறதில் அத்தனை அவர் உறுதியாக இருந்தார். இப்போது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு 3 காரியங்கள், மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 34, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 31 34, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 31 34, இந்த 3 காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த பாடுகளை குறித்து புரிய வைக்கும்படியாக, அவர்களுக்கு விளங்க வைக்கும்படியாக அவர் முயற்சி எடுப்பதும், அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு சிறிய செய்தியாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவர் ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், யார் என்று கேட்க சொல்லி அவர்களுக்குள்ளே பேசி கொள்ளுகிறார்கள் என்று தன்னுடைய சீஷர்களிடத்தில் கேட்கும் பொழுது பேதுரு உடனே சொல்லுகிறான், நீர் ஒருவர் உன்னை உம்மை அப்படி சொல்லுகிறார்கள், சிலர் யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளின் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் கிறிஸ்து, நீர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் தெளிவாக சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார், அவனை மெச்சிக்கொள்ளுகிறார். அவருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியெல்லாம் அவனுக்கு அத்தனை காரியங்களையும் சொல்லிவிட்டு இயேசு பாடுகளை குறித்து, தாம் படப்போகிற பாடுகளை குறித்து அவர்களுக்கு பேசுகிறார். பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளைகளுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கும் பொழுது இவர் தாராளமாய் சொல்கிறார், கேஷுவலாக சொல்கிறார். பாடுகளை குறித்து அத்தனை கேஷுவலாக ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். இதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவர்களும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர வேண்டும் என்கிற போதனையை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளை அவர்களோடு கூட பேசும் பொழுது அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த சத்தியம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது போல, அது அவர்களுக்குள்ளாய் போகாதபடி, அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்ய முடியாதபடி அது எதிர்வினை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு உடனே அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை பார்த்து சொல்லுகிறான், இது உமக்கு நேர். இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாய் சொல்லுகிறார். அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறான். இப்படிலாம் நீர் பேசக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவன் திரும்பி பார்த்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தலப்பா, என் பிதா தான் உனக்கு என்னை யாரென்று வெளிப்படுத்தினார் என்று சொன்ன இயேசு இப்பொழுது அவனை சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், அங்கேயும் அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு இத்தனை நாட்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்து, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து அவர் தன்னுடைய பாடுகளை அனுபவிக்க போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது.
அந்த நாட்களிலே இவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் ஒரு காரியத்தில் கூட அவர்கள் தங்களுடைய அந்த குருவை அவர்கள் ஒத்து போகிற ஒரு சுபாவத்திற்குள்ளாக வராததை இயேசு கண்டுகொண்டார். அதே போல் இன்னொரு காரியத்தை மார்க்கு அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்றும் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அப்படி போகும்பொழுது இப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு காரியம் உருவாகிறது. என்ன உருவாகிறது? இயேசு இப்போ 12 பேருக்கு தலைவராக இருக்கிறார். ஊழியத்தை செய்து கொண்டு வந்த 3.5 வருடங்கள் ஊழியங்கள் வெற்றிகரமாய் ஓடிவிட்டது. அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக பிசாசுகள் துரத்தப்பட்டன. மகிமையான ஊழியம். இயேசு இருக்கிற இடத்துல அத்தனை கூட்டம், அவர் எங்கே போனாலும் கூட்டம். நம்ம ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். இப்போ அவர் மறிக்க போகிறேன் என்று திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போது நம்மில் இனிமேல் நமக்குள்ளாக யார் தலைவராக இருப்பார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த தலைவர் யார் என்று அவர் சொல்லாமலேயே தன்னுடைய பாடுகள், நான் மறிக்க போகிறேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப போகிறேன் என்றெல்லாம் பேசுகிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இயேசு கப்பர்நகூமுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர்களை நோக்கி கேட்குறாரு, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் ஒன்றும் பேசலை. ஏன்னா அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டது எவன் பெரியவனாக இருப்பான் என்று தர்க்கம் பண்ணினார். அவர் 12 பேரையும் அழைத்து எவனாயிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவர் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார். அப்போது அவர்களுடைய நிலைமை இங்கேயும் அவர் தான் பாடுபட போகிற காரியங்களை குறித்து பேசும் பொழுது தன்னுடைய வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது கூட இந்த சீஷர்கள் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாதபடி தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான். இன்றைக்கு அதே போட்டி பொறாமைகள் தான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறது. நான் அவனை விட பெரியவன், நான் அவனை விட எதில் குறைந்தவன், நான் இத்தனை ஊழியங்களை செய்கிறேன், இத்தனை கிரியைகளை நடப்பிக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே தங்களை குறித்து பெருமையாக நினைத்து கொண்டு செய்கிற காரியங்களைத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளாக சிலுவையினுடைய பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தலைவன் என்கிற அந்தஸ்து வேண்டாம் என்பதற்காகத்தான் அந்த கடைசி நேரத்தில் அந்த ராபோஜனத்தின் மத்தியில் அவர் ஒரு வேலைக்காரனாக கூட அல்ல, ஒரு வேலைக்காரர்கள் கூட அடுத்தவன் யூதர்களுடைய வேலைக்காரர்கள் அந்த யூதர்களுடைய கால்களை கழுவ மாட்டார்கள். அவர்கள் அடிமையாய் கொண்டு வந்திருக்கிறவர்கள் தான் அந்த யூதர்களுடைய கால்களை கழுவுவார்கள். இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து அங்கே அவர்கள் கால்களை கழுவுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2வது காரியத்திலும் ஆண்டவர் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறார். 3வது அந்த மார்க்கு அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஓகே, இவர்கள் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் இயேசு தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை மறுபடியும் சொல்ல தொடங்குகிறார். இதோ எருசலேமுக்கு போகிறேன், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தினரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே இப்போது அங்கே செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்துல வந்துட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். சரிங்க, ஒருவேளை பேதுருன்னே சொல்கிறாரு, பேதுருக்கு இந்த பதவியை கொடுத்துருவார் போல தெரியுது, நம்ம சரி இந்த பூமியில் வேண்டாம், மேலேயாவது ஒரு காரியத்தை கேட்போம்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே, உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும்
ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். எங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் பீரியாரிட்டி எங்களுக்கு கொடுத்துருங்க. ஒருத்தனை வலது பக்கத்தில் வச்சுருங்க, ஒருத்தனை இடது பக்கத்தில் வச்சுருங்க. ஒன்று ரைட்டில் வைங்க, இன்னொன்று லெஃப்ட்டில் வைங்க. இன்றைக்கி ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டுக்கொண்டு தன்னுடைய பெயர்களுக்கு முன்பாக போட்டுக்கொண்டு இன்றைக்கு இங்கே பூமியிலேயே கணத்தை தேடுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கும் சீஷர்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. இயேசுவோ தன்னுடைய சீஷர்களையும் எல்லா ஜனங்களையும் அவர் உருவாக்க நினைத்தது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே முதல்ல வெறுத்து அவன் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர விரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் அவருடைய சீஷர்களோ அவரை பின்பற்றினவர்களோ அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக, அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த 3 நிலைமைகளிலும் பாடுகளை குறித்து பேசும்பொழுது அவர்கள் வேறு விதமாக அவர்கள் ரியாக்ஷன் பண்ணின காரியங்களை மாத்திரமே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக அவர் விரும்புகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகளை, ஆண்டவரே இந்த பூமியில் உமக்கென்று வாழும் பொழுது நான் எந்த ஒரு பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்லி அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு மகிமையை நான் தேடாதபடி, ஆண்டவரே நான் உமக்கென்று மகிமையை தேடும்படியாக யோவான் ஸ்நானகன் ஜெபித்த ஜெபத்தை போல, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறவனாக, ஆண்டவரே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் ஆண்டவரே என் சிலுவையை நான் அனுதினமும் எடுத்துக்கொண்டு நடக்க, நீர் தருகிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.